ஆனந்தமயமான இந்த வேளையிலே ஆஷாட மாசம் குரு பௌர்ணமி, விசேஷமான பௌர்ணமி தினம். புனித காவேரியின் மடியில் அமர்ந்திருக்கிறோம். இந்த பக்கம் காவேரி ஓடுகிறாள், ஓசை கேட்கிறது. அது ஓசையாக தெரியவில்லை, அம்பாளின் பீஜ மந்திரமாக கேட்கிறது. கயை லகரீம் அசகஹலஹரீம் சகலஹரீம் என்று ஓடுகிறது. இந்த பக்கம் அமைதியாக புவனேஸ்வரி பீஜாட்சரம் ஓம் ஸ்ரீம் ஹிரீம் ஸ்ரீம், ஓம் ஸ்ரீம் ஹிரீம் ஸ்ரீம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. காவேரி, நாம் ஜபிக்க வந்திருக்கிறோம், அதனால் நாமும் ஜபிக்க வேண்டும் என்று காவேரியும் சேர்ந்து ராஜராஜேஸ்வரியின் புனித மந்திரமான பஞ்சதசி மந்திரத்தை கயேலகரீம் அசகலகரீம் சகலகரீம் என்று சொல்லிக்கொண்டே போகிறது. ஏனென்றால் நம்மை நம் மடி மீது உட்கார்ந்து கொண்டு இந்த யோகமாயா புவனேஸ்வரி பீடம் சிஷ்யர்கள் எல்லோரும் ஜபிக்கிறார்கள். நாமும் அதை மறுபடியும் சொல்ல வேண்டும், சொல்லி மகிழ வேண்டும் என்று. அதுவும் அந்த காவேரி என்ன செய்கிறது என்றால் அந்த பீஜாட்சர மந்திரத்தை சொல்வது போல எனக்கு தோன்றுகிறது. இந்த பக்கம் புவனேஸ்வரனுடைய பீஜாட்சரம் சொல்வது போல எனக்கு தோன்றுகிறது. அந்த ஓடுகின்ற சப்தம் கூட மந்திரமாக மாறிவிட்டது. இது இப்போது காவேரி நதியாக இருந்தது, இப்போது மந்திர நதியாக மாறிவிட்டது. இந்த காவேரி நதியில் குரு பௌர்ணமா ஆஷாட மாசம். இந்த மாதத்திலே ஸ்நானம் செய்தவர்கள் எப்பேற்பட்ட பாக்கியசாலிகள், என்ன தவம் நடந்திருக்கிறது. இந்த இடத்திலே பரமேஸ்வரனுடைய ஜபம், புவனேஸ்வரனுடைய ஜபம், பாலா மந்திரத்தினுடைய ஜபம், நவாட்சரி ஜபம், அத்தனையும் ஜபம் நடத்தியிருக்கிறோம். மந்திர பானம் போடப்பட்டுள்ளது. எதற்காக? நம் குலம் செழிக்க, நம் வம்சம் செழிக்க, நாம் எல்லோரும் யாவரும் நன்றாக இருக்க வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்கான ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜபத்தினுடைய அடிப்படை, இந்த ஜபம் எதற்காக நடத்தப்பட்டது, இந்த ஜபத்தினால் என்ன விசேஷம் என்று கேட்டால், எல்லோரும் அன்புடன் இருக்க வேண்டும், பிரியத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது. இவன் தாழ்ந்தவன், இவன் உயர்ந்தவன், இவன் பணக்காரன், இவன் ஏழை என்று அந்த காவேரி நினைக்கிறதா? இல்லை. காவேரி தன்னுடன் யார் ஸ்நானம் செய்திருக்கிறானோ அவனை புனிதப்படுத்துகிறது, பவித்திரப்படுத்துகிறது. அதுவும் இல்லாமல் அந்த காவேரியும் சேர்ந்து இவன் நமது மடியில் நமது இடத்திலே ஸ்நானம் செய்திருக்கிறானே என்று நினைத்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அன்போடு அது அவனை ஆசீர்வதிக்கிறது. அதே போல அதற்கு ஒரு வேடன், அந்த வேடன் பசியோடு வருகிறான். ஜோடி பறவைகள் மரத்தின் மேலே இருக்கின்றன. அவனுக்கு பசி வந்து விட்டது. ஒரு புறாவை குறிவைத்து அம்பு செலுத்துகிறான். ஒரு புறா கீழே விழுந்து விட்டது. அந்த புறாவை உணவாக உட்கொண்டு விட்டான். மறுபடியும் அதே இடத்திற்கு, அதே மரத்தினுடைய நிலையிலே அந்த வேடன் வருகிறான். வேடன் வந்து பசியோடு வருகிறான், உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அப்போது மேலே ஒரு பறவை இழந்த இன்னொரு புறா பறவை பார்க்கிறது. இவன் பசியோடு வந்திருக்கிறானே என்று பார்த்து கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் வேடனுக்கு குளிர் தாங்க முடியவில்லை. மரத்திலே இருக்கிற சுள்ளிகளை பொறுக்கி போட்டது. அவன் பத்த வைத்து அதில் குளிர் காய்ந்தான். குளிர் காய்ந்தவுடன் அவனது சோர்வு போகவில்லை, பசிவேறு இருக்கிறது. என்ன விசாரத்தோடு இருக்கிறாய் என்று அந்த புறாவை பார்த்து இந்த வேடன் கேட்கிறான். இல்லை, அம்பு பட்டு எனது ஜோடி ஒன்று இறந்து விட்டது, அதனால் நான் விசாரத்தோடு இருக்கிறேன். அப்பேற்பட்டவனாகவா நான் ஆகிவிட்டேன் என்று சொல்லி வேடன் வருந்துகிறான். இருந்தாலும் அவனுக்கு பசி வேறு. இதை கண்டுவிட்ட அந்த புறா என்ன செய்கிறது என்றால், ஓ வேடனே,
என்னையும் நீ உணவாக கொள், நான் தனியாக இருந்து இனிமேல் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த புறா அந்த நெருப்பிலே விழுந்து விட்டது, விழுந்து இறந்து விட்டது. அப்போது அந்த வேடன், என்ன நாம் வருவதற்கு குளிர் காய்வதற்கு சுள்ளிகளை பொறுக்கி போட்டது, நாம் தீப்பற்றி தீயை மூட்டி அதில் குளிர் காய்ந்தோம், அது மாத்திரம் இல்லாமல் எனக்கு உணவாக வேண்டும் என்று அந்த புறா இந்த இதில் விழுந்து விட்டது. என்னே அன்பு, என்னே கருணை, இதுவல்லவோ தாயின் கருணை என்று நினைத்து கொண்டு இந்த விழுந்த புறாவை, தீயில் கருகிய புறாவை நான் சாப்பிட்டால் என்னை விட மகாபாவி யாரும் இருக்க மாட்டான் என்று அந்த விடத்தை விட்டு நகர்ந்து விடுகிறான். அவன் புலம்பிக் கொண்டே செல்கிறான். அன்பு எப்பேற்பட்டது, ஒரு புறாவுக்கு இருக்கும் அன்பு எனக்கு இல்லையே என்று அன்றிலிருந்து அந்த வேடன் என்ன செய்கிறான் என்றால், அன்பு எங்கே இருக்கிறது என்று தேடுகிறான். அந்த அன்பு தாயிடத்தில் இருக்கிறது, தாயின் கருணையிடத்தில் இருக்கிறது. அதற்கு மேலாக பராசக்தியினிடம் இருக்கிறது, பராசக்தி புவனேஸ்வரிடம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு என்ன செய்கிறான் என்றால், அந்த இடத்திலே அப்போது பன்னி உருமுகிற சத்தம் கேட்கிறது. பன்னி உருமுகிற சத்தம் கேட்டபோது ஹுரூம் 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 என்று சத்தம் கேட்டது. அந்த வேடன் அதையும் மறுபடியும் திருப்பி எதிரொலித்தான், ஹுரூம் ஹுரூம் என்று. அன்று முழுக்க அந்த வேடன் தவம் செய்தான். நாம் தவம் செய்தது போல அவனும் தவம் செய்தான், ஹுரூம் ஹுரூம் என்று. அப்போது அன்பு காட்சி கொடுத்தது, அன்பு சத்தியமாயிற்று. அவனது வாழ்க்கை தரமுள்ள வாழ்க்கையாக மாற்றியது, ஒழுக்கமுள்ள வாழ்க்கையாக மாற்றியது. அந்த அன்புதான் அவனுக்கு கிடைத்த காட்சிதான் அந்த யோகமாயா புவனேஸ்வரி. இனிமேல் நான் வேட்டையாடப் போவதில்லை, இனிமேல் எந்த உயிரையும் நான் கொல்லப் போவதும் இல்லை, என்னை கொன்றால் கூட அவர்களுக்கு நான் அன்பை மாறாக திருப்பி தருவேன் என்று பிரதிஜை செய்து கொள்கிறான். அந்த அன்பு நம்மிடத்திலேயும் இருக்க வேண்டும், நம்மிடத்தில் மாறாமல் இருக்க வேண்டும். மாறாமல் எப்படி இருக்க வேண்டும்? நிரம்ப பெற்ற அன்பாக, மாறாத அன்பாக, வற்றாத அருளாக அது இருக்க வேண்டும். அந்த வற்றாத அருள்தான் அன்னை புவனேஸ்வரி யோகமாயா. அந்த வற்றாத அருளுக்கு இன்று நாம் நமஸ்காரம் செய்து கொண்டு இவ்வளவு ஜபம், இவ்வளவு தபம் நாம் செய்து கொண்டு நாம் என்ன நினைக்க வேண்டும் என்றால், நம்மிடம் யார் இருக்கிறார்களோ, யார் அண்டி இருக்கிறார்களோ, யார் கஷ்டப்படுகிறார்களோ, யார் வேதனைப்படுகிறார்களோ, யார் துன்பப்படுகிறார்களோ, யார் தொல்லையோடு இருக்கிறார்களோ, எந்த ஜீவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த ஜீவனுக்கெல்லாம், அந்த உயிருக்கெல்லாம் அந்த தொல்லை நீங்கட்டும், அந்த துன்பம் போகட்டும், அந்த இன்னல் நீங்கட்டும் என்பதாக இன்று தவத்தை அவர்களுக்காக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அதே போல எனது சிஷ்யர்களுக்காகவும் பக்தர்களுக்காகவும் இன்று நடத்தப்பட்ட குரு பௌர்ணமி என்று நடத்தப்பட்ட தவம் அவர்களுக்கு போய் சேரட்டும் என்று அந்த பராசக்தியை வேண்டிக் கொள்கிறேன். நமஸ்காரம். புவனேஸ்வரி சாமிகள் கிருபா. நான் இப்போ எங்கள் வீட்டுக்கார அழைச்சின்னு வந்திருக்கேன். அவருக்கு போன வருஷம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது, 2007. அப்போ அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, தலையில் நீர் சேர்ந்து போய் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த ஆப்ரேஷனில் அவருக்கு 2-3 வாட்டி பண்ணியும் அது சரியாக போகல. நான் உடனே ஒருத்தர் சொல்லி இந்த சாமிக்கிட்ட வந்திருந்தேன். நான் பெங்களூரில் இருக்கிறேன். அவர் பூஜை பண்ணிட்டு ஒரு பஸ்மம் கொடுத்தாரு. ஆனால் நம்பிக்கையோடு நம்ம கண்டிப்பாக வந்தோம்னா எந்த சால்வும் ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா முடியும். இப்போ நான் மறுபடியும் இங்கே வந்துக்கிறேன்னா, இன்னொருத்தர் என்னுடைய அக்கா பையனுக்கோசரம், குழந்தைக்கோசரம் வந்திருக்கிறேன். அதுவும் எனக்கு சரியாக போகுன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் மறுபடியும் வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லாம் கூட ஒரு நம்பிக்கையோடு வந்து அவரை பார்த்து அவருடைய ஆசி வாங்குனீங்கன்னா, உங்கள் ப்ராப்ளம் என்ன இருக்குதுன்னு அவருக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும். ஆனால் நம்பிக்கையோடு வாங்க, நம்பிக்கை தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அந்த நம்பிக்கையோடு வந்து அவர் சொன்ன மாதிரி எல்லாம் பூஜை பண்ணி சாமிக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான். நல்லா இருப்பீங்க எல்லாருமே. நம்பிக்கையோடு எல்லாரும் வாங்க. உங்களுடைய குறைகள்லாம் அவர்கிட்ட சொல்லி தீர்த்துக்கோங்க. நாங்கள் எப்படி ஆசி பெற்றோமோ அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமும் அதே மாதிரி வேணும் அப்படின்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சுந்தரேஸ்வருடு. நான் நெல்லூர் ஆந்திர பிரதேசிலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய பிரச்சனை என்னென்னா, எங்கள் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகலை, மாப்பிள்ளை சரியாக அமரவே இல்லை. அதனால் விஜய் டிவியில் பார்த்துட்டு நான் சாமிஜி தரிசனம் வந்ததுக்காக வந்தேன்.
சாமிது வந்து இந்த கோதானம் பூஜை இதெல்லாம் செய்ய சொன்னார். அவர் சொன்னபடி நான் செஞ்சேன். எங்கள் பொண்ணோட கல்யாணம் சுவாமிஜி தரிசித்ததுக்கப்புறம் 6 மாதத்துக்குள்ளே பொண்ணோடைய கல்யாணம் முடிஞ்சது. இப்போ எங்கள் பொண்ணும் நல்லா இருக்கிறான். நீங்களும் எல்லாரும் நம்ம எந்த கஷ்டம் இருந்தாலும் எந்த குறை இருந்தாலும் சுவாமி கிட்ட வந்து ஒரு நல்ல மனதோட ஒரு நல்ல உள்ளத்தோட வேண்டிக்கினா, அம்பாளை வேண்டிக்கினா கண்டிப்பாக உங்கள் குறைகள் எல்லாம் தீரும். நீங்கள் எல்லாரும் வந்து சுவாமிஜி தரிசிங்க. இந்த பரத்வாஜ் ஆசிரமம் அம்பத்தூரில் இருக்குது. ஸோ எல்லாரும் வாங்க, சுவாமிஜி தரிசிங்க, சுவாமிஜி அனுகிரகம் பெறுங்க. அப்புறம் புவனேஸ்வரி தேவி அம்பாள் தரிசிங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உங்கள் எல்லாரும் நல்லபடியாக ஆனந்தமாக சௌக்கியமாக ஆரோக்கியமாக வாழ்க்கையில் இருக்கணும். நன்றி. பூஜை செய்கிறார், பூஜை செய்கிறார்.